ஹை ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாள் ஆசை ஈசிஆர்ல ரெசார்ட் போகணும்னு. இன்னைக்கு அந்த ஆசை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆமாங்க, எங்க ஃபேமிலி மொத்தம் 30 பேரு 1 வீக் பிளான் பண்ணோம். சேர்ந்து டிசைட் பண்ணி ரெசார்ட் புக் பண்ணியாச்சு. நாங்க வில்லா புக் பண்ணிட்டோம். 3 பெட்ரூம்ஸ் டியூப்ளெக்ஸ் ஹவுஸ், ஸ்விமிங் பூல், நல்ல ஸ்பேஷியஸான இடம், 3 ரூம்லயும் ஏசி, பால்கனி. பசங்களுக்கு கூப்பிட்டுட்டு ரெசார்ட்க்கு வந்தாச்சு. சாட்டர்டே ஈவினிங்ல இருந்து சண்டே ஈவினிங் வரைக்கும் எங்க 2 அத்தை ஃபேமிலி அவங்க பசங்க, எங்க 3 சித்தப்பா ஃபேமிலி அவங்க பசங்க எல்லாரும் சேர்ந்து போறதே ஒரு தனி சந்தோஷம் தான் இல்லையா? தனியா போறது அவ்வளவு என்ஜாய்மெண்ட் இருக்காது. எல்லாரும் சேர்ந்து போனதா அது ஒரு தனி சந்தோஷம் இருக்கும். எங்க அத்தை பொண்ணு எல்லாரும் சேர்ந்து ரெசார்ட்ல சமைக்கிறதுக்கு வீட்ல இருந்தே எல்லா பொருளும் கொண்டு வந்துட்டாங்க. ரெசார்ட்க்கு வந்ததும் முதல்ல எல்லாருக்கும் டீ போட்டு கொடுத்துட்டு நானும் குடிச்சிட்டு நைட்டுக்கு மட்டன் கீமா தேங்காய் பால் போட்டு மேக்ரோனி தான் செஞ்சோம். அதுக்குள்ள பசங்க எல்லாரும் ஸ்விம்மிங் பூல்ல விளையாடுறதுக்கு போயிட்டாங்க. மட்டன் கீமா போட்டு மேக்ரோனி எங்க அத்தை பொண்ணு தான் சமைச்சது. சமைச்சு முடிச்சதும் நானும் ஸ்விம்மிங் பூல்ல கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வந்துட்டேன். பசங்க தான் நைட் ஃபுல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. விடியற் காலைல 3 மணிக்கு தான் ஸ்விம்மிங் பூல்ல இருந்து வெளியில வந்தாங்க. பாட்டு டான்ஸ் ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருந்தது. நைட் ஃபுல்லா தூங்கவே இல்ல. காலைல 5:30 மணிக்கு தான் தூங்கணுமே. காலையில வரைக்கும் பேசிட்டு செஸ் லூடோ விளையாடிட்டு இருந்தாங்க. காலையில டிஃபனுக்கு எங்க அத்தை சிறுபருப்பு போட்டு வெண்பொங்கல் செஞ்சுட்டாங்க. வெளியில பசங்க கிரிக்கெட் விளையாடிட்டு ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. வீடு ஃபுல்லா சுத்தி மாங்காய் மரம், ரொம்ப நல்ல சுத்தமான காத்து. எங்க வில்லா பக்கத்திலேயே எம்ஜிஎம். எங்க ரெசார்ட்ல இருந்து பார்த்தா எம்ஜிஎம் தெரியுது. அத்தை செஞ்ச பொங்கல் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இதோட கண்டினியூஷன் நாளைக்கு பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹை ஃப்ரெண்ட்ஸ். நேத்து ரெசார்ட் போயிருந்தோம் இல்லையா, அதோட கண்டினியூஷன் vlog தான். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல் மெதுவடை சட்னி சாப்பிட்டு முடிச்சிட்டு மட்டன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்க எல்லாரும் மறுபடியும் ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டாங்க விளையாடுறதுக்கு. எங்க பெரியத்தை வீட்ல இருந்து குலோப் ஜாமுன் பிரெட் ஹல்வா செஞ்சுட்டு வந்துட்டாங்க. பிரெட் ஹல்வா அப்படியே சாப்பிடும் போது கிரீமியா இருந்தது. டேஸ்டும் சூப்பரா இருந்தது. வெயிலுக்கு எல்லாரும் ஒரு கிளாஸ் 7 போட்டு குடிச்சிட்டு மட்டன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் அடிக்கடி மட்டன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வீடியோ போடுறதுனால எல்லாரும் சேர்ந்து என்ன பிரியாணி செய்யுன்னு சொல்லிட்டாங்க. 5 கிலோ அளவு மட்டன் பிரியாணி இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்ல. கூட ஹெல்ப் பண்றதுக்கு எங்க அத்தை பொண்ணு எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் இருக்கிறதுனால 5 கிலோ அளவு மட்டன் பிரியாணி செஞ்சுட்டேன். மாஷால்லா ரொம்பவே டேஸ்டாவும் வந்தது. பிரியாணி சூப்பராவும் வந்தது. சிக்கன் 65க்கு என் தங்கச்சி மசாலா போட்டு வச்சுட்டேன். எங்க சித்தி மருமக ஃப்ரை பண்ணிட்டாங்க. ஆளுக்கு ஒரு வேலை செஞ்சு முடிச்சிட்டோம். ஒருத்தவங்க கட்டிங், ஒருத்தவங்க கிளீனிங் செய்யறதுனால எந்த வேலையும் கஷ்டமாவும் தெரியல. எல்லா வேலையும் ஷேர் பண்ணி பண்றதுனால வேலையும் சீக்கிரமா முடிஞ்சிருது. நானும் பிரியாணி செஞ்சு முடிச்சிட்டு கடைசியா தம் வச்சுட்டு ஸ்விம்மிங் பூலுக்கு போய் கொஞ்ச நேரம் தண்ணியில இருக்கலாம்னு போயிருந்தேன். என் மேல எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்ணி தண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க. கண்ணே திறக்க முடியல. போதும் போதும் சொன்னாலும் விடவே மாட்டிக்கிறாங்க. இன்னும் இருந்தா இதே மாதிரி அடிச்சுட்டே இருப்பாங்க. அதனால நான் தண்ணியில இருந்து மேல வந்துட்டேன். பிரியாணி எடுத்து பார்த்தா ரொம்பவே சூப்பரா உதிரியா வந்திருந்தது. இதுவே ஃபர்ஸ்ட் டைம் நான் 5 கிலோ பிரியாணி செய்யறது. எங்க சித்தி, அத்தை, மாமா, என்னுடைய தம்பிங்க எல்லாரும் சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. பிரியாணி சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு கேட்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. அங்க இருந்த வியூஸ் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஈவினிங் ஓலா கார் புக் பண்ணி அங்க இருந்து வீட்டுக்கு வந்துட்டோம்.